படம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல கான்செப்ட் பிஸ்கெட் பற்றி எடுத்ததுனால நல்லா இருந்துச்சு படம். நல்லா ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒரு 2-3 வாட்டி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின்ஸ் ஸ்டோரி வந்து சண்டை போடாமல் ஒன்றா இருக்கணும், அதை தான் சொல்ல வந்தேன். நல்லா இருக்குது படம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா கான்செப்ட் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இருக்குது படம், ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார், படம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஈகோ இல்லாமல் இருக்கணுன்ற மாதிரி இந்த புரிதல் கொடுத்துருக்காங்க. புது படம் இல்லாமல் அவர் யாருக்கும் நிறைய படம் நடித்த மாதிரி ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நல்லா பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோடு நல்லா நண்பர்கள் ஈகோ இல்லாமல் பார்க்கணும். நல்ல படம் இது, நல்லாயிருக்கு. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கணுன்றதுக்காக ஒரு எடுத்துக்காட்டாக இது கொடுத்துருக்காங்க. எல்லோரும் படித்து அதுக்கேற்ற மாதிரி, அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது படம், நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. கதை என்னன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கிற யங் ஜெனரேஷன்லாம் அவசரமாக பார்த்தோன்னே லவ் பண்ணுறது, அப்புறம் வேகமாக கல்யாணம் பண்ணி ஸ்பீடாக டைவர்ஸ் பண்ணிக்கிறது. இது இருக்கக்கூடாது. நிதானமாக யோசித்து மெச்சூர்டாக ஈகோ கிளாஷ் இல்லாமல் வாழணும். பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட வந்து இந்த வீக்கெண்டில் வந்து பார்த்துட்டு போங்க. ஸ்டோரி என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சீக்கிரம் பிரேக்கப் பண்ணாதீங்க. சின்ன விஷயத்துக்காக ஈகோ பார்த்துட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே மனசில் அந்த லவ் இருந்தாலும் ஒரு ஈகோ, நான் ஏன் பண்ணணும், நான் ஏன் போகணும், நான் ஏன் பேசணுன்றது மனசில் இருக்குது. ஆனால் வெளியில் காட்டும்போது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி காட்டுறாங்கல்ல, அது ஈகோனால் வர பிரச்சனை. இப்போது சின்ன சின்ன விஷயத்தை உட்காந்து பேசினாலே சால்வ் ஆக போகுது. அப்போ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அதுக்கு வருத்தப்பட வேண்டாம். அதுதான் சொல்கிறாங்க படத்தில். விஷுவலாக ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. சாங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருக்குது படத்தில். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து கப்பல்ஸ் ஃபேமிலி எல்லாம் வந்து பாருங்கள். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் சரிங்களா, பிரேக்கப் ஆகக்கூடாது, பிரேக்ஃபாஸ்ட் ஆகலாம். பிரேக்ஃபாஸ்ட்னா கொஞ்சம் தான், ஒரு 10 minutes 15 minutes அப்படின்றது வந்து ஒரு 1 month 2 months பேசாமல் இருக்கலாம். பட் லைஃப் முழுக்க வந்து பிரேக்கப் மொத்தமாக ஆகக்கூடாதுன்றது தான் இது. எல்லாருடைய லைஃப்பை வந்து வீணாக்கிடுறாங்க. நல்லா இருக்கு. சரியா, சூப்பராக இருக்காங்க, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியை வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த இதோட இப்போ வந்து ரொம்ப மோசமாக போயிடக்கூடாதுன்றதுக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க. ஸோ லைஃப்பை வாழுங்க, வீணாக்கிடாதீங்க. ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க ஒரு விஷயத்தையும். அதாவது சண்டை போடும் போது வார்த்தையை விடக்கூடாது, பேசுகிற வார்த்தையோ கோவத்தை வந்து உண்டு பண்ணக்கூடாது. ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கேரக்டராக தான் கொடுத்துருக்காங்க. பொம்பளைங்க தான் வந்து சரியில்லை மீன்ஸ் சரியில்லைன்னு கிடையாது. கோபம், அந்த கோபத்தில் தான் என்ன பண்ணுறோன்றது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நம்ம பேச்சுகள் பேசும்போது சண்டை போடும் போதும் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்தால் நம்ம வாழ்க்கை வீணாக போகாமல் நல்லபடியாக வாழலாம். சந்தோஷமாக சண்டை போடலாம், சும்மா கொஞ்சம் தான் டைம் கொடுக்கணும். பட் ரொம்ப கொடுக்கக்கூடாது, ரொம்ப பிரேக்கப் ஆகிடக்கூடாது, பிரேக் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம்.